ஒரு ஊர்ல ஒரு பெண் ஒரு மலைப்பாம்பை பெட்டனிமலா வளர்த்து வந்தாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் நாய், பூனை, கிளி, என் குரங்கு கூட பெட்டனிமலா வளர்க்குறோம் இல்லையா? அது மாதிரி அவங்க குட்டியா இருந்த ஒரு மலைப்பாம்பை எடுத்து அதற்கு உணவூட்டி, பாராட்டி, சீராட்டி, செல்லமா வளர்த்தாங்க. அவங்க வீட்டுல அதுக்குன்னு ஒரு கண்ணாடி பெட்டி வச்சிருந்து ஆசையா அந்த கண்ணாடி பெட்டியில தூங்க வைப்பாங்க. அவங்க எங்க போனாலும், கார்ல போனாலும், விளையாட போனாலும், கிரவுண்டுக்கு போனாலும் ஆசையா அந்த மலைப்பாம்பை எடுத்துட்டு போவாங்க. அப்படி கண்ணாடி பெட்டியில வளர்ந்து வந்த அந்த மலைப்பாம்பு நாளுக்கு நாள் அழகா, நீளமா, பெருசா வளர ஆரம்பிச்சுது. பார்த்தா திடீர்னு அந்த மலைப்பாம்புக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அதனால அவங்க ஒரு வெட்டினரியன் கிட்ட, அதாவது விலங்கு நல மருத்துவர்கிட்ட அந்த மலைப்பாம்பை எடுத்துட்டு போய் காட்டுறாங்க. அந்த மலைப்பாம்பு இப்ப எல்லாம் சரியாவே சாப்பிடவே மாட்டேங்குது. ரொம்ப நாளா சாப்பிடாம அது பட்டினிலேயே கிடக்குது. என்னன்னு தெரியல. தூங்கும்போது அதற்குன்னு வச்சிருந்த கண்ணாடி பெட்டியில தூங்காம வந்து என் பக்கத்துல என்ன உரசிக்கிட்டே என் கிட்ட வந்து தூங்குது. பாவம், அது பயப்படுதோ. சின்னதா இருக்கும்போது கூட இப்படி இல்லையே, வளர்ந்து இப்படி சாப்பிடாம பட்டினியா கிடந்து என் பக்கத்துல வந்து பயந்து படுத்து தூங்குறத பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கு. அதுக்கு ஏதாவது ஆச்சா, அது என்னை விட்டு போயிருமா அப்படின்னு ரொம்ப கவலையா அந்த பெண் அந்த மருத்துவர்கிட்ட கேக்குறாங்க. அந்த மருத்துவர் அந்த மலைப்பாம்பை நல்லா சோதிச்சுட்டு அந்த பெண்ணை எச்சரிக்கிறாரு. இந்த மலைப்பாம்பு பட்டினியா இருக்கிறது, உங்க பக்கத்துல வந்து தூங்குறது, இது எல்லாம் அதனுடைய உடல்நல கோளாறுனால கிடையாது. அந்த மலைப்பாம்பு இப்போ உங்களை இரையாக எடுத்துக்கொள்ள முடிவு செஞ்சிருக்கு. அதனால விழுங்க முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள் அருகில வந்து படுத்து உங்களை அளவு பாக்குது. உங்களை டைஜஸ்ட் பண்ணிக்கணும், முழுங்குறதுக்கு அதுக்கு பசி தேவை அப்படின்றதுக்காக ஸ்டார்விங், பட்டினியா கிடக்கு. அதனால இதுதான் சரியான தருணம் உங்களை நீங்க பராமரிச்சுக்கிறதுக்கு, பாதுகாத்துக்கிறதுக்கு. தயவு செய்து இந்த மலைப்பாம்பை கொண்டு போய் வனத்துறையிட்டு ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர் ஆலோசனை சொல்றாரு. இத்தனை நாளா செல்லம் தங்கமா பாராட்டி வளர்த்த ஒரு மலைப்பாம்பை இப்படி டாக்டர் தப்பா சொல்றாரே, இவ்வளவு கேவலமா என்னோட பெட்டனிமலை சொல்லிட்டாரேன்னு அந்த டாக்டர் கிட்ட கோவிச்சுட்டு அந்த மலைப்பாம்பை எடுத்துட்டு வேகமா வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த வாரத்திலேயே அந்த மலைப்பாம்பு ஒரு நாள் இரவு அந்த பெண் தூங்கிட்டு இருக்கும் போது அவரை விழுங்கிருச்சு. இந்த கதைக்கும் போக்சோ விழிப்புணர்வு நாம் பெற்றுக்கொள்வதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு. யுனிசெஃப் வெளியிட்ட ஒரு புள்ளி விவரத்துல உலக அளவுல 53% குழந்தைகள் பாலியல் தொந்தரவை கடந்து வந்துதான் வளர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல 95% குழந்தைகள் குடும்பத்திற்கு தெரிஞ்சவங்க, குடும்ப உறுப்பினர்கள், குடும்ப நண்பர்களால சூறையாடப்படுவதாக அந்த புள்ளி விவரம் சொல்கிறது. அப்போ உலக அளவுல 95% குழந்தைகள் தெரிஞ்சவங்கனால, நம்ம செல்லமா வளர்க்கிற மலைப்பாம்பு மாதிரி இருந்த மனிதர்கள் தான் நம்ம குழந்தைகளை விழுங்குறாங்க. இதே இந்திய அளவுல பாத்தீங்க அப்படின்னா தேசிய குற்றவியல் ஆய்வறிக்கை சொல்வது 97% குற்றங்கள் குழந்தைகளுக்கு நன்கு அறிமுகமான, நெருங்கி பழகக்கூடியவர்களால தான் அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு. நம்ம வீடுகள்ல வயசானவங்க, அதாவது நீங்க பெற்றோரா இருந்தீங்கன்னா உங்களுடைய அம்மா அப்பா இல்ல உங்க கணவரனுடைய அப்பா அப்பா, வீட்டுல இருக்கிறவங்க, அறிமுகமில்லாத நபர்கள், குடும்ப நண்பர்கள் உள்ள வரும்போது இவன் மொழியே சரியில்லையே, இந்த லேடியோட அப்ரோச்சே சரியில்லையே அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. நம்ம அவங்கள என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இவங்க என்ன 10ஆம் பசலித்தனமா பேசுறாங்க, உலகம் எப்படி போயிட்டு இருக்கு, இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு வயசானவங்களை, அந்த வெட்டினரியனை அந்த லேடி குறை சொல்லிட்டு போன மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற வயசானவங்களோட கருத்துக்கும் அவங்களுடைய அனுமானத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம புறக்கணிச்சிருவோம். அப்படி இல்லாம அந்த வயதுல முதிர்ந்தவங்களோட அனுபவங்களை நம்ம உள்வாங்கிக்கிட்டு, ஒருவேளை நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொல்றதுல ஏதாவது கருத்து இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். யாரை எங்க நிப்பாட்டணுமோ அங்க நிப்பாட்டணும். உங்க பழக்க வழக்கங்கள் உங்களோட, அது குழந்தைகளோட எல்லை மீறி போகிற அளவுக்கு அதிகமான அட்வான்டேஜஸ நம்ம குழந்தைகள்கிட்ட அவங்க எடுத்துக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஆட்டோ டிரைவர், வேன் டிரைவர், இவங்கள்ட்ட நம்ம குழந்தைகளை பற்றிய அதிகமான தகவல்கள், அவங்களோட விருப்பங்கள், வெறுப்புகள் ஆகியவற்றை பற்றி, அவங்க செய்யற சேட்டைகள், அவங்களுடைய கீழ்ப்படியாமைகள், அவைகளை பற்றி எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்க கூடாது.
நம்ம குழந்தைகள் அண்டை வீட்டுல போய் விளையாட போறாங்கன்னா வீட்டுக்கு வெளியில விளையாடுவது மிகவும் நல்லது. ஒருவேளை வீட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னா அதிக நேரம் அங்க செலவழிக்காதபடி நீங்க பாத்துக்கணும். வீட்டுக்குள்ள போகாம விளையாடுவது நல்லது அப்படின்றத ஆண் குழந்தைகளா இருந்தாலும் பெண் குழந்தைகளா இருந்தாலும் எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது கட்டாயம். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம மலைப்பாம்புக்கு தீனி போட்டு வளர்த்துட்டு இருக்கோமா அப்படின்றத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அடுத்ததாக இந்த மலைப்பாம்பு எப்படி ஒரு பிட்டி டிராமா போடும் அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.